எல்லோருக்கும் ஸ்தோத்திர காலை ஜெபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன். யாக்கோபே நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவா, என் மகனே நீ வேரூன்றுவா. ஹல்லேலூயா. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அழித்து போட திட்டம் பண்ணி செயலாற்றினார்களோ, நீங்கள் பயப்படாதுங்க. எல்லா பாடுகளையும் துயரங்களையும் துன்பங்களையும் வியாதிகளையும் நீக்கி கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பீர்கள். ஹல்லேலூயா. நீ காலைல வேலை அழுது கொண்டு இருக்கலாம். இந்த மனிதன் இவ்வளவு எனக்கு தீமை பண்ணிட்டாங்க, என் வேலை ஸ்தலங்களில், என் வியாபார ஸ்தலங்களில், எங்கள் பிள்ளைகளுக்கு, என் கணவனுக்கு, என் மனைவிக்கு இவ்வளோ துரோகம் பண்ணிட்டாங்களே, என்னுடைய காரியங்களெல்லாம், என் கையின் பிரயாசெல்லாம் அழித்து போட்டுட்டாங்களே, ஒரு நல்ல வேலை கிடைக்கும்னு நினச்சேன், அந்த வேலையை தடுத்து போட்டுட்டாங்களே, திருமண காரியத்தை தடுத்து நிறுத்தி போட்டுட்டாங்களே. அழுது கொண்டு இருக்கீங்களா? உங்கள் குடும்பத்துக்கு ஒரு நம்ம செயலாற்றின மனிதர்களை பார்த்து நினைத்து நினைத்து அழுது கொண்டு இருக்கீங்களா? ஒருவேளை சூழலை பார்த்து அழுது கொண்டு இருக்கீங்களா? சூழலை எதிர்மாறாக நம்மளுக்கு வந்துட்டே சோர்ந்து போனீங்களா? பயப்படாதுங்க. எல்லா பாடுகளையும் துயரங்களை நீக்கி கீழே வேர் பெற்றி, அல்லேலூயா, கீழே வேர் பெற்றி மேலே கனி கொடுக்க கர்த்தர் நினைச்ச வைக்க போகிறாரு பாருங்க. வசனம் இப்படியே சொல்லி ஏசாயா 38:31 பாருங்கள். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். தப்பி மீந்திருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் வந்த பாடுகள் துன்பங்கள் துயரங்கள் வியாதிகள் மந்திரவாதங்கள் பொல்லாத மனிதர்கள் சூழ்ச்சிகள் எல்லாவற்றுக்கும் நீங்கள் தப்பி, ஹல்லேலூயா, தப்பி மீந்திருக்கிறவர்களுக்கு, ஹல்லேலூயா, மறுபடி நீங்கள் கீழே என்ன செய்ய போகிறீங்க? வேறு பற்றி மேலே கனி கொடுக்க போகிறீங்க. சூழ்நிலை வந்து பாருங்க, சொல்லுங்க, சூழ்நிலை வந்து ஆட்டி படைச்சிச்சு, ஒரு குமைச்சல், பாடுகள் துன்பங்கள் தாங்க முடியல, வேற அப்படியே புடுங்கி போட்டுரும் போல தெரியுது. என் குடும்பத்தை முழு குடும்பத்தையும் அழித்து போட்டுரும் போல, முழு குடும்பத்தையும் உடைச்சி போட்டுரும் போல தெரியுது. அவ்வளவு போராட்டங்கள் பாடுகள் வியாதிகள். அல்லேலூயா என்று சொல்லி அழுது கொண்டு இருக்கீங்களா? அல்லேலூயா. நீங்கள் தான் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்க போகிறீங்க. அல்லேலூயா. மேலெல்லாம் கொப்பை வெட்டி விட்டுட்டாங்க. அல்லேலூயா. அவங்க மேன்மையெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க? மனிதர்கள் தட்டி விட்டுட்டாங்க, வெட்டி விட்டுட்டாங்க. முன்னேற முடியாதபடி எழும்ப முடியும். ஏதோ கீழே, ஏதோ நாங்கள் உயிர் வாழ்கிறோம், ஏதோ நாங்கள் இருக்கிறோம், ஏதோ எங்கள் பிள்ளைகள் இருக்குது, ஏதோ என் பிள்ளைகளுக்காவது நான் வாழணுமே, அதில் இந்த பூமியில் நான் பிறந்துட்டேன்ல, ஏதோ நான் வாழ்கிறேன். ஒரு அப்படிப்பட்ட நிலைமையில் உட்காந்துருக்கீங்களா? நீங்கள் தான் கீழே வேர் பெற்றி மேலே கனி கொடுக்க போகிறீங்க. இனி உங்கள் வேர் கீழே போகும். ஒரு சொந்த வீட்டில் உட்காந்து ஒரு வியாபாரம் பண்ண முடியாதபடி, ஒரு நிலையான ஒரு வாசஸ்தலம் இல்லாதபடி, ஒரு நிலையான ஒரு வேலை இல்லாதபடி, நிலையான அல்லேலூயா ஒரு காரியமும் செய்ய முடியாதபடி சிந்தனை போட்டு குழப்பத்திற்கு மேலே குழப்பம் சொல்லி புலம்பி கொண்டிருக்க தேவ பிள்ளைகளே, நீங்கள் தான் வேறு பற்றி மேலே கனி கொடுக்க போகிறீங்க. அல்லேலூயா. நீங்கள் தப்பி படுகளை துன்பங்களை தப்பி வந்தபடினால அல்லேலூயா கர்த்தர் உங்களுக்கு அந்த வார்த்தையின்படி கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்க போகிறீங்க. உங்கள் பிள்ளைகளும் நீங்களும் பாருங்கள், கீழே வேர் பற்றுவீங்க. நிலையான வீடு கர்த்தர் தருவார், நிலையான ஒரு வேலை தருவார். உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். கீழே வேர் பற்ற முடியாதபடி மனிதர்களும் சூழ்நிலைகளும் உங்களை ஆட்டி வேதனைப்படுத்தின காரியங்கள் எத்தனை உண்டு. இனி நீங்கள் வேர் பற்றி மேலே கனி கொடுப்பீர்கள். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதாங்க தேவ பிள்ளைகளே. இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக. நீங்கள் சொல்லுங்கள், நான் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பேன். இது வரைக்கும் மேலே எல்லாம் வெட்டி போட்டாங்க மனிதர்கள், ஒரு ஆஸ்வாதனை சுதந்திரிக்க முடியலை, ஏதோ வேறு கீழே கிடந்து அப்படியே ஆடிட்டு கிடக்குது. ஆனால் கீழே நீங்கள் வேர் பற்ற போகிறீங்க தேவனுடைய பிள்ளைகளே. ஹல்லேலூயா. வேத வசனம் உண்மை பாருங்கள். ஏசாயா 27 ஹல்லேலூயா 3 கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதுக்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி அது இரவும் பகலும் என்ன சொல்லுவேன்? காத்து கொள்ளுவேன். ஹல்லேலூயா. 6 பாருங்கள். யாக்கோப்பு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்போ நாட்கள் வரும்.
ஹல்லேலூயா. நீங்கள் இனி வேர் பற்ற போகிறீங்க. இனி உங்கள் வேற யாரும் அசைக்க முடியாது. நீங்கள் வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பாடுகள் துன்பங்களை அனுபவித்த உண்மைதான். இனி அவ்வளவுதான் நான் நினச்சேன். ஆனால் என் குடும்பம் இனி ஆமென் கீழே வேர் பெற்றி மேலே கனி கொடுக்க போகிறேன். என் பிள்ளைகளின் குடும்பமும் நான் கீழே வேர் பற்ற போகிறேன். இந்த வேரை யாரும் அசைக்க முடியாது. நீதிமன்ற வேர் அசையாது. ஹல்லேலூயா. பாடுகளை துன்பங்களை அனுபவித்த உங்களை தான் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் கீழே வேர் பெற்றி மேலே கனி கொடுக்க போகிறீர்கள். மீதி இருக்கிறவர்கள் துயரங்கள் பாடுகள் மத்தியில் ஆமென் கர்த்தர் உங்களை கிருபையினால் பாதுகாத்து வைத்தாரே, உங்கள் குடும்பங்களை பாதுகாத்து வைத்தாரே, நீங்கள் தான் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கீழே வேர் பெற்றி மேலே கனி கொடுக்க போகிறீங்க. அதுக்கு முன்பு பாருங்கள், ஏசாயா 27:1 அக்காலத்தில் கர்த்தர் லேவியாதான் என்னும் நீண்ட பாம்பே, லேவியாதான் என்னும் கோணலான சர்பத்தையே கடிதும் பெரிதுமான பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். இனி உங்கள் குரதம் எழும்புறது சர்பத்தின் ஆவிய கர்த்தர் தண்டிப்பார். ஹல்லேலூயா. குடும்பத்துக்கு குரதம் மந்திரங்களை கர்த்தர் தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலுசிறப்பத்தை அவர் கொன்று போடுவார். உங்களுக்கு அவர் யுத்தம் பண்ணுவார், வழக்காடுவார். ஹல்லேலூயா. வழக்காடி கீழே வேர் பெற்றி மேலே கனி கொடுக்க இயேசு உங்களை வைப்பார். இது வரைக்கும் மனிதர்கள் ஆட்டி படைத்த எல்லா காரியங்களும் இனி கர்த்தர் யுத்தம் பண்ணி ஹல்லேலூயா ஆமன் திட்டத்தை கர்த்தர் உடைத்து போட்டு முறதை உயர்த்தினது போல என் குடும்பத்துக்கு உரதமாக அந்த ஆமன் திட்டத்தை கர்த்தர் உடைத்து போட்டு அந்த துயரங்கள் பாடுகள் எல்லாவற்றையும் கீழே கர்த்தர் வேரோடு பிடுங்கி போட்டு அந்த வேரை பிடுங்கி போடுவார் பாருங்க. பாடுகளை துன்பங்கள் உள்ள பாடுகளை வேரை பிடுங்கி போட்டு கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுக்க வைக்க அநேகருக்கு இன்றைக்கி பிரயோஜனமாய் அநேகருக்கு உங்களை பயன்படுத்த போகிறார். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் உங்களை மாற்றப் போகிறார். வல்லமை இறங்கட்டும் ஏசப்பா, அக்கினி இறங்கட்டும். இந்த காலை ஜெபத்தில் இருக்க பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. எத்தனையோ பிள்ளைகள் அப்பா அழுது கொண்டு இருக்கிறாங்கப்பா. குடும்பத்தை அழித்து போட திட்டம் பண்ணுறாங்களே, செயலாற்றுறாங்களே, ஒன்றும் பேச முடியலையே, சூழ்நிலை எதிராக இருக்குதே என்று சொல்லி அழுது புலம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லா பாடுகளையும் துயரங்களையும் நீக்கி கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. நீதிமன்ற வேறு அசையாதுன்னு சொன்னீங்கப்பா. உங்களுக்கு வேறு இனி அசையக்கூடாது ஏசப்பா. யுத்தம் பண்ணுங்க. சர்ப்பம் அழிக்கப்படட்டும். குடும்பத்தில் போகிற சர்ப்பத்தின் வல்லமை செயலிழந்து போகட்டும். பாவங்களை சாவங்களை மன்னிங்க. பரிசுத்தமாக வாழ உதவி செய்யுங்க. வேதத்தை வாசிக்க தியானிக்க காலமே எளிமை துதிக்க ஸ்தோத்திரிக்க தங்களுடைய வேலைகளுக்கு செல்ல கடமைகளை செய்ய பலன் கொடுங்கப்பா, பலன் கொடுங்கப்பா, பலன் கொடுங்கப்பா, பலன் கொடுங்கப்பா. எனக்கு பலனே இல்லையே என்று சொல்லி கேட்குற பலனை கொடுங்க இசப்பா. தீர்க்காய்ச்சை கூட்டி கொடுங்க. வியாதி சுகமாகட்டும். அந்த வியாதி சுகமாகி கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுக்கட்டும். இந்த குடும்பம் ஆஸ்வதிக்கப்படட்டும். தேவனே உமக்கு பிரயோஜனமாய் மாற்றும். நீர் பயன்படுத்தும் ஏசப்பா. அந்த பிள்ளைகளை உமக்காக பயன்படுத்தும். அதிசயம் நடக்கட்டும் ஏசப்பா. எத்தனையோ மனிதர்கள் எழும்பி ஏசப்பா வேறெல்லாம் பிடுங்கி போட்டுட்டாங்கப்பா. அப்போ கொப்பெல்லாம் வெட்டி போட்டுட்டாங்கப்பா. மேலே இருக்க ஆசீர்வாதத்தெல்லாம் வெட்டி போட்டுட்டாங்கப்பா. யாருப்பா ஆசீர்வதிப்பா? நீங்கள் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. ஆசீர்வதிங்க தகப்பனே. இனி பொல்லாத மனிதர்கள் செயலாட்டாதபடி சூழ்நிலைகளுக்கு விரோதம் எழும்பாதபடி எல்லாம் அந்த தீமை நன்மையாய் மாறட்டும் ராஜா. துன்பம் இன்பமாய் மாறட்டும். பலவீனம் பலவானாய் மாறட்டும். அக்கினி இறங்கட்டு 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 இறங்கட்டு. சத்தம் எங்கெல்லாம் துணிக்குதோ அங்கெல்லாம் தகப்பனே அந்த வல்லமை பயங்கரமாக வெளிப்படட்டும். ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்கப்பா. கர்த்தரின் தோட்டத்தில் இருக்க பிள்ளைகளை ஆசீர்வதியும் 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 ஆசீர்வதியும். கீழே வேறுபற்றி மேலே கனி கொடுக்குற பிள்ளைகளை குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக ஏசப்பா. சஞ்சலம் தைப்பு ஓடி போகட்டும். நிர்மலமாக பாலாக்களை புறப்பட்டு போவார்களாக. தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல சத்துல உடைந்து ஓடுவார்களாக இயேசுவின் நாமத்தினால். அதிசயம் நடக்கட்டும். இந்த நாளில் இசப்பா நம்முடைய பிள்ளைகள் போகிற வர்ற இடமெல்லாம் பலத்த பாதுகாப்பு அனுப்புங்க. வழி திறந்து கொடுங்க இசப்பா. வழி திறந்து கொடுங்கப்பா. திறக்காத கதவுள் திறக்கப்படட்டும். வெண்கல கதவுலாம் உடையட்டும். இரும்புத்தால் முறிக்கப்படட்டும். ஹெல்ப்புக்கு ஆளை அனுப்புங்க. ஒவ்வொருடைய கண்களை தயவுடைக்க பண்ணுங்க. குடும்பத்தார் மேலே ஒரு இறங்கி வரட்டும். வானத்துக்கு பூமி எவ்வளோ தூரமோ அவ்வளவு கிருபை அனுப்புங்கப்பா. மேற்கை கிழக்கு எவ்வளோ தூரம் அவ்வளோ தூரம் பாவத்தை விட்டு விளைக்கிறீங்க ஏசப்பா. பரிசுத்தமாக வாழ உதவி செய்யுங்க ஏசப்பா. இனியுடைய பிள்ளை கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுக்கட்டும் ஏசப்பா. துயரங்கள் பாடுகளை எடுத்து போட்டுருங்க ஏசப்பா. யார் இந்த பிள்ளைகளை நீ அசைக்கக்கூடாது ஏசப்பா. அப்படியா கீழே வேறு ஊன்ற வைப்பீராக. சொந்த வீடுகளை கொடுத்து வேற ஊன்ற வைங்க. நல்ல தொழிலை கொடுத்து வியாபாரத்தை கொடுத்து இவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து கனி கொடுக்க வைப்பீராக ஏசப்பா. இந்த அவமானம் ஒளிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். கண்ணீரை
தொடங்கி வர வேண்டிய பணம் கிடைக்கட்டும். விற்க வேண்டிய இடங்களை சொத்துக்களை விற்று கடன் அடைக்க உதவிச்சிங்க. எத்தனை பிள்ளைகள் அழுது கொண்டு இருக்கிறாங்கப்பா. அற்புதம் நடக்க, திருமண தடைகள் உடையட்டும். மந்திர தந்திரம் பிசாசு எல்லாம் எரிஞ்சு போகட்டும். உங்களுடைய பிள்ளைகள் யுத்தம் ஒன்று வழக்காடு ஏவாளை ஏமாத்தின சர்ப்ப குடும்பங்கள் வஞ்சித்து போட்டு விடாதபடி தேவனே நீர் பாதுகாத்துக்கூட. தேவனே அதிசயங்களை செய்யும். நீர் ராத்திர மகிழ்ப்படுவீராக ஏசப்பா. அதில் உங்கள் துக்கம் சந்தோஷம் மாறும் சொன்னீங்க. துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். பயந்து கொண்டிருக்க பிள்ளைகளுடைய பாடுகள் எல்லாம் நீங்கி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் பயத்தை எடுத்து போடுங்க ஏசப்பா. சந்தோஷம் சமாதானம் வீட்டில் நிலவட்டும். அலங்கத்திலே சமாதானம் சந்தோஷம் உண்டாகட்டும் ஏசப்பா. இந்த நாள் முழுவதும் பிள்ளைகளுடைய பிரயாணங்களை வாய்க்க போகணும். ஆசீர்வாதம் இயேசு ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.